வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். மலேசியா நாட்டில் உலகளாவிய சிலம்ப துவக்குனர்களின் ஒன்றுகூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மலேசியா நாட்டின் பெட்டாலியன் ஜெயா தனியார் ரெஸ்டாரண்டில் உலகளாவிய சிலம்ப துவக்குனர்களின் ஒன்றுகூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை சர்வதேச சிலம்ப கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் மாசிலாமணி, முன்னாள் மலேசியா சிலம்ப கழக தலைவர் விஸ்வலிங்கம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக விஜிபி உலக தமிழ் சங்க நிறுவன தலைவர் விஜி சந்தோஷம், மலேசியா சிலம்ப கழக நிறுவன தலைவர் டத்தோ காந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசினர். நாட்டின் அங்கீகாரம் பெற்ற விளையாட்டாக சிலம்பம் இருந்தாலும் உரிய அளவில் சலுகைகள், பலன்கள் மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை. மலேசியாவில் சிலம்பம் இந்தியர்களின் விளையாட்டாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. பள்ளி விளையாட்டாகவும் நடத்தப்படுகிறது. சிலம்ப வளர்ச்சிக்கு என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று விஜி சந்தோஷம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாசிலாமணி, விரைவில் சர்வதேச நாடுகளை சிலம்ப விளையாட்டில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் சிலம்ப போட்டிகள் நடத்தப்படுகின்றது. ஆனால் உரிய சலுகைகள் கிடைக்கவில்லை. அதை பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவும், உலக அளவில் சிலம்ப வளர்ச்சிக்கு தேவையான ஏற்பாட்டை செய்யவும் 2036ஆம் ஆண்டில் இந்தியாவில் நடக்கும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் சிலம்பம் இடம்பெறவும் உரிய முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று அகில பாரத சிலம்ப கவுன்சில் தலைவர் முருகமணி பேசும்போது கூறினார். இந்நிகழ்ச்சியில் மலேசியா போர்க்கலை நிறுவன தலைவர் முரளிதரன், மலாக்கா மாநில தலைவர் சுரேஷ், மகா குரு கன்னியப்பன், எழுத்தாளர் ராஜேந்திரன், மல்லை சத்யா, தமிழ்நாடு சிலம்ப பேரவைத் தலைவர் ஈசன், இந்திய சிலம்ப அணிகளின் ஒருங்கிணைப்பாளர் சண்முகப்பிரியா, சாண்டோ ரத்தினம், சந்திரசேகர், இந்திரஜித் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எந்த நேரமும் இருக்கணும்னு சொல்லி எனக்கு டாக்டர் அனுமதி அனுப்பி வச்சிருக்காங்க. தப்பிச்சேன் புழைச்சேங்கிற நிலையில் இருக்கக்கூடிய என்ன இங்கே வரக்கூடிய நிபந்தனை என்னவென்றால், மாசிலாமணி, ராஜேந்திரன், விஸ்வலிங்கம், டாக்டர் கன்னியப்பனுடைய அப்பா தொக்கோ குரு கண்ணன் என்பவரும் சுவாமி ராமதாசர் என்பவரும் எனக்கு உறுதுணையாக இருந்து, மகாகுரு ஆறுமுகம் என்பவர் வேண்டுகோளுக்கு இணங்க மலேசிய சிலம்ப கழகத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. I am a very lucky person in life because everything happens through other people's activity and I get the name. That is what has been happening all my life. இந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய தொழில் நிமித்தமாக 1980களில் நான் வெளியூருக்கு அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலையில் இந்த ஸ்தாபனம் தேவராஜ் என்பவர்களுக்கு அகில உலக உருவம் கொடுத்த பெருமகனார் நீங்க. அதற்காக மூலத்தை அரசாங்க அங்கீகாரத்தோடு உருவாக்கினோம். விஸ்வலிங்கம் அந்த கழகத்தை அரசாங்கத்தின் அமைச்சிலேயே சேர்த்து, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் சேர்த்து நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றேன். என்னை மன்னிச்சிடுங்க. நான் இந்த நன்றியை சொல்லிவிட்டு இங்கிருந்து புறப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றேன். வீட்டில் போய் மருந்து சாப்பிட்டுட்டு தான் நான் உணவு அருந்து வேணும். நன்றி, வணக்கம். சிரமம் பாராமல் இன்று வந்து நம்மோடு இணைந்து இந்த நிகழ்வினை மிகவும் வெற்றிகரமாக முடித்து வைப்பதற்கும் நம்மோடு உரையாற்றி செல்வதற்கும் வந்திருக்கின்ற நம்முடைய தத்தோ அவர்கள் முறையாக பெரிய ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு உலக சிலம்பத்தை 7 நாடுகளை கொண்ட பிரதிநிதிகளை கொண்டு நடத்தும். முதன்முறையாக அந்த முதன்முறையாக முன்னர் 4 பேர் இருக்கிறாங்க. முரளி ஒரு கைதுக்கு கொடுங்க. டாக்டர் கன்னியப்பன்,
எங்கள் ஊரிலிருந்து வந்திருக்கின்ற முருகக்கணி. இவர் அப்போது நாம் செயலாளர், முதல் செயலாளர், முதல் துணை செயலாளர் திரு ராஜேந்திரன். அப்போது டாக்டர் காந்தன் சிலம்ப கழகத்திலிருந்து விலகினான்னு சொல்ல முடியாது, அவர் காலம் முடிந்தது. அதற்கப்புறம் விஸ்வலிங்கம். நாங்கெல்லாம் ஓடினோம். புத்தாய்ப்பு வைத்தது நமது அண்ணாட்சியர். மலேசியாவிலிருந்து பெரிய நம்பிக்கையோடு சென்றோம். நான் நிகழ்ச்சி நடப்பதற்கு 3 முறை முன்னரே சென்றேன். பலரை சந்தித்தோம். ஆனால் ஒருவர் தான் எங்களுக்கு கை கொடுத்தார். எனவே அண்ணாட்சியை வைத்துக் கொண்டு எனது ஆனந்தத்தை குறிப்பாக அல்லது எங்களது ஆனந்தத்தை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று விரும்பினோம். தத்தோ காந்தன் அவர்களை வைத்துக் கொண்டும் அதை சொல்ல விரும்பினோம். எனக்கு நம்பிக்கை இல்லை இது சிலம்பம் அனைத்துலகம் போய் டேக்வாண்டோ கராத்தே மாதிரி உயர்ந்து விடும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை உங்கள் முன் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். அதற்காகத்தான் சொன்னேன். நாளை யாராவது அதை செய்யக்கூடும். தமிழ்நாட்டிலே பல முறை முயற்சி செய்தோம். தமிழ் உருவாக வேண்டும். அந்த முயற்சியை நான் செய்தேன். நாங்கள் செய்தோம் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் செய்தோம். மத்திய அமைச்சரோடும் பேசினோம். மத்தியத்திலே தேசிய அளவிலே உங்கள் நாட்டிலே செயல்படுகின்ற தேசிய இயக்க தலைவர்களோடும் பேசினோம். அவர்கள் எல்லாம் விரும்பினார்கள். ஆனால் உங்கள் தலைவர்கள் விரும்பவில்லை, செய்ய முடியவில்லை. அவர்களால் மன்னிச்சிருங்க, உங்கள் தலைவர்களால் செய்ய முடியவில்லை. குறிப்பாக ஒரு IAS ஆபீசர் வந்து எல்லாத்தையும் கிடைத்தார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க எல்லாம் பேசாதீங்க, எங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் செய்ய வேண்டியதில்லை, எங்க நாட்டில் நாங்க செய்வோம், நீங்க போங்க உங்க நாட்டில் பார்த்துக்குங்க. அதோட அவருடன் பேசுவதை, அவர் நம்புவதை நம்பிருந்தேன். திரு தத்தோ காந்தன் அவர்கள் போட்ட விதைதான் இன்று இப்படி உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது என்பதை மறந்துடாது. சொல்ல காவலர் என்று நாங்கள் சொல்வது. ஆனால் இப்போது என்ன செய்வது என்பதைத்தான் நான் கேட்க விரும்புகின்றேன். இந்தியாவிலிருந்து முருகக்கணி வந்திருக்கின்றார், நெல்லை ஐயா வந்திருக்கின்றார், தெரியாது. நம்ம நாட்டில் விஸ்வா இருக்கின்றார். மற்றதெல்லாம் பேசாதீங்க. நல்ல நீங்க பேசாதீங்க. நீங்க ரொம்ப ஆத்திரமா இருக்கீங்க. நீங்க தான் பேசணும். நீங்க நிதானமா பேசுவீங்க. அவர் பேசணும். உலகத்தில் நாங்கள் சிலம்பத்தை நடத்துகிறோம், அந்த நாட்டில் நடத்தும், இந்த நாட்டில் நடத்துகிறோம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் பெரிய இம்பேக்ட்லாம் எதுவும் கிடையாது. நாம் அடிப்படையில் போட்ட அந்த தொடர்பை வைத்துக் கொண்டு பெருசாக செய்கிறாங்க. உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். இந்தியாவில் தான் செய்யணும். இந்தியாவில் செஞ்சால் தான் உலகத்தில் மதிப்பு கிடைக்கும். இன்றைக்கு மோடி செஞ்சிருக்கிற வேலை அதுதான். நீங்கள் பயன்படுத்துங்க. நாங்கள் எங்கெல்லாம் இந்திய செய்கிறோம். நாங்களும் இன்று உங்கள் அரசாங்கத்தின் தேசிய மந்திரிகள் 20 பேசியிருக்கிறோம். இதை உதவி செய்யும். திரு ராஜேந்திரன் அவர்கள் உண்மையில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. கடைசி அப்படின்னு சொல்றேன், சிலம்பம் என்பது உலக அரங்கிற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொன்றாக நமது இயக்கங்களை கூட்டிக் கொண்டோ அல்லது ஊராக சுற்றி கொண்டோ செய்வதிலே எந்த நன்மையும் கிடையாது. உருப்படியா செய்யணும்னா திட்டம் போட்டு செய்யணும். அதை செய்வதற்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு ஆதாரமாக இருக்க வேண்டும். அன்று நாங்கள் இது இறுதியான ஒரு பாயிண்ட் மலேசியாவை கண்டோம். அதனால்தான் இந்தியாவில் போட்டியை நடத்தினோம். இந்திய போட்டியை நடத்த இந்தியர்களால் செய்ய முடியவில்லை. அது நல்லா தெரியும். ஐயா அண்ணாச்சிக்கு நல்லா தெரியும். இந்தியாவில் நான் ஓடி போராடி ஜெயலலிதாவிலிருந்து கமல்ஹாசன்லேருந்து விஜயகாந்த் அவங்கெல்லாம் பார்க்கறதுக்காக பார்க்கல, சிலம்பத்துக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா அவங்களால செய்ய முடியல.
சும்மா வந்தாங்க கலந்துட்டாங்க. செய்ய வேண்டியது அவர்கள் அல்ல, நாம் தானே. நம்ம ரொம்ப குறையா போயிட்டோம். வெளியே உலகில் இன்று பல இடங்களில் இந்தியர்கள் இருக்கின்றார்கள். சிலம்பத்தை கொண்டு செல்ல ரொம்ப சுலபம். இந்தியர்கள் மட்டும் மலேசியாவில் நாங்கள் தமிழர்கள் தான் ஆரம்பிச்சோம். என்ன முடியல. எனவே நீங்க கருத்துக்கள் சொல்லுங்க. இதற்காகத்தான் இன்றைய கூட்டம். நான் 94 மறந்துடாதீங்க. 94 மறந்துடாதீங்க. 94 தொடர்ந்தது 2034 2054 நிறைவேற வேண்டும் என்று விரும்பி உங்களுக்கு எனது ஆழ்ந்த நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நாய்க்கலையாம் சிலம்பக்கலை கற்பூரம் சிலம்பம்